Taste the Daily. நம்ம நலனை தேடி நிகழ்ச்சியில் எந்தெந்த உணவுகள்லாம் சாப்பிடணும், எந்த உணவு சாப்பிட்டா என்னென்ன மாதிரியான போஷாக்கு உடம்புக்கு கிடைக்கும்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இது ஏன் இவ்வளோ முக்கியமானதுன்னா, நம்ம மாறி வரும் காலநிலை சூழல்லையும் நம்மளோட அதிவேகமான வாழ்க்கை முறையினாலையும் நம்மளுக்கு பல பிரச்சனைகள், பல நோய்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதுவும் ஒபிசிட்டின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிக அளவு வளர்ந்துட்டு வருது. இதில் அதிர்ச்சி ஊட்டும் தகவலாக, ஒபிசிட்டின்றது நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக வர பிரச்சனை மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்குள்ளே போய் சேரக்கூடிய நச்சுத்தன்மைகளான டாக்ஸின்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒபிசிட்டிக்கு ஒரு பெரிய காரணியாக இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பலவிதமான ரசாயனங்கள் நம்மளை சுற்றி இருக்க தான் செய்யுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம காலையில் பயன்படுத்துகிற சோப்லேருந்து நம்ம முகத்துக்கு போடுற க்ரீமு, பேஸ்ட்டு, இந்த மாதிரியான அத்தனை விஷயங்கள்லையும் ரசாயனங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரியான உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில ரசாயனங்கள் நம்ம உணவுப் பொருட்களையும் கலக்கப்படுது அப்படின்றது தான் ரொம்பவே அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல். இந்த மாதிரியான ரசாயனங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்ற பேர்ல கலக்கப்படுது. இந்த மாதிரியான ரசாயனங்கள் நம்ம உடம்புல கலந்த உடனே ரொம்ப பெரிய பாதிப்பை உடனே ஏற்படுத்தலைனாலும் இந்த ஒபிசிட்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒபிசோஜன்ஸை உருவாக்குது. இந்த ஒபிசோஜன்ஸ் நம்ம உடல்ல இருக்கிற ஹார்மோன்களை ரொம்பவே பாதிக்குது. குறிப்பா நம்மளோட தைராய்டு ஹார்மோனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி தைராய்டு போன்ற பிரச்சனைகளையும் உருவாக்க காரணியா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம குடல் பகுதியில் இருக்கிற மைக்ரோபயம்னு சொல்லுவோம், நுண்ணுயிர் பாக்டீரியாக்கள். இந்த பாக்டீரியாலாம் நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்குது. இந்த குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற இந்த மைக்ரோபயம் சிஸ்டத்தையே இந்த நச்சுத்தன்மை, இந்த ரசாயனம், இந்த ஒபிசோஜன்ஸ் இதெல்லாம் நம்மளோட ஜீரண சக்திக்கு நிரந்தர பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இந்த மாதிரி ஒபிசிட்டினால வர உடல் பருமனை எப்படி தவிர்க்கிறது, ஒபிசோஜன், நச்சுத்தன்மை, ரசாயனம் இதுல இருந்தெல்லாம் எப்படி தப்பிக்கிறதுனா ரொம்ப எளிய முறை தாங்க. முதல்ல இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, பாக்கெட்ல அடைச்சி வைக்கிற சாப்பாடுகளை சாப்பிட்றத தவிர்த்துருங்க, முற்றிலும் தவிர்த்துருங்க. அதே மாதிரி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த கலரா விளம்பரம் படுத்தி இந்த கோலாலாம் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் குடிக்கிறத மொத்தமா நிறுத்திடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறது மட்டும் இல்லாம நம்ம ஸ்மோக்கிங் மூலமா பல விதமான கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல போய் சேருது. இந்த புகைப்பிடித்தல் பழக்கத்தையும் ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்சா விட்டுருங்களேன். உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.